மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பலருமே பலவிதமாக சொல்லி வந்துட்டுருக்காங்க. அப்படிதான் இங்கே பார்த்தோன்னா, அவர் சாப்பிட்ட பாத்திரத்த கழுவுறதுக்கு ரொம்பவே போட்டியே நடக்குமா. இப்ப அந்த விஷயம் வெளியாகி இருக்குது. அத பார்த்துட்டு எல்லோருமே இப்படிலாம் கூட ஒரு காலத்துல நடந்திருக்கான்னு கேட்டு வந்துட்டுருக்காங்களாம். ஒரு சிலர் தான் செய்யக்கூடிய உதவி வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் சின்னதா செஞ்சுட்டு ரொம்பவே பெரிய அளவுல பில்டப் குடுப்பாங்க. அப்படிலாம் இல்லாம நல்லவர்களுக்கு பார்த்தோன்னா, எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு தெரிந்தவர், தெரியாதவர்ன்னு பலருக்குமே உதவி செய்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மதுரையில தனது தந்தையினுடைய ரைஸ் மில்ல கவனிச்சுக்கிட்ட காலத்துல, விஜயகாந்த் அவர்களினுடைய சாப்பாடு பாத்திரங்கள கழுவுவதற்கு அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களிடையே பெரிய போட்டியே நடக்குமாம். சின்ன முதலாளி என்ற பெயரோட தந்தை நடத்தி வந்த ரைஸ் மில்லை விஜயகாந்த் பார்த்துக்கிட்ட காலத்துல, அவருக்கு மதிய சாப்பாடு வீட்டில இருந்து தான் வருமாம். நான்வெஜ் உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு வீட்டிலிருந்து மீன், மட்டன்னு ஸ்பெஷல் உணவு வகைகள் கொடுத்து அனுப்புவது வழக்கமாக இருந்திருக்கு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு பாத்திரங்களை வெறுமனே போடாம கொஞ்சத்தை மட்டுமே தட்டுல கொட்டி சாப்பிட்டுட்டு மீத உணவை அப்படியே வச்சிடுவாராம் விஜயகாந்த் அவர்கள். அதே போல வீட்டிலிருந்து தினமும் தனக்கு அளவாக சாப்பாடு கொடுத்தனுப்புமாறும் சொல்ல மாட்டாராம். 2-3 பேர் சாப்பிடும் அளவுக்கு அந்த காலத்திலேயே ரைஸ் மில்லுக்கு சாப்பாடு கொடுத்தனுப்ப சொல்லி தனது மில்லில் வேலை பார்ப்போருக்கு அந்த உணவை சாப்பிடும் வகையில் பார்த்துக்குவாராம் விஜயகாந்த். இதனை தான் ரொம்பவே பார்த்தோன்னா பலருமே பாராட்டி வந்தாங்க. இதனால் தான் சின்ன முதலாளியின் சாப்பாடு பாத்திரங்களை நான் கழுவுறேன் அப்படின்னு மில் தொழிலாளர்கள் போட்டி போட்டு விஜயகாந்த் அவர்களுடைய சாப்பாடு பாத்திரங்களை கழுவியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு பசி இருந்தாலும் அரை வயிற்றுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு தன்னால் சாப்பிட முடியவில்லைன்னு சொல்லி மீத உணவை தனது மில் தொழிலாளர்களுக்காக பாத்திரத்தை அப்படியே வச்சிருவாராம். அதனை 3:30 மணி அளவில் தொழிலாளர்கள் சாப்பிடுவாங்களாம். இந்த நிகழ்வு தான் பசியின் தாக்கத்தை விஜயகாந்த் அவர்களுக்கு உணர்த்தி இருக்குது. தான் வசதி வாய்ப்பு குறைவில்லாமல் பிறந்து வளர்ந்திருந்தாலும் எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு சிந்திக்க வச்சிருக்கு. மனிதர்களுக்கு பணம், பொருள் உள்ளிட்ட எது கொடுத்தாலும் போதும் அப்படின்னு சொல்ல மனம் வராது. ஆனால் சாப்பாடு மட்டுமே வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா போதும் போதும் அப்படின்னு சொல்ல மனிதர்களுக்கு மனம் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை அறிந்ததா விஜயகாந்த் அவர்கள் சாப்பாடு விஷயத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு இப்போ இந்த விஷயம் வெளியானதுலேருந்து எல்லோரும் பேசி வராங்க. நல்ல மனிதர், ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்குவோம்.